ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்த சுண்டைக்காயை நம்ம வந்து கூட்டு வைக்க போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுண்டைக்காயை நறுக்கி இன்றைக்கி நம்ம கூட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டுங்க. நிறைய ரத்த விருத்தி ஆகக்கூடியது சுண்டைக்காய் சாப்பிட்றது. ரத்தத்தை நிறையா இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நறுக்கி கூட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம். சரிங்களா? வாங்க காயை நறுக்குவோம். சுண்டைக்காயை வந்து நம்ம வந்து அப்படியே சும்மா நறுக்கி போடக்கூடாதுங்க. தண்ணியில் நறுக்கி போடணும். ஏன்னா கருத்துரும் காய். தண்ணிக்குள்ளே போட்டோம்னா கருக்காது, நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி இல்லாமல் வெறும் பாத்திரத்தில் நறுக்கி போடாமல் தண்ணியில் நறுக்கி போடுவோம். போட்டு அதுக்கப்புறம் பருப்பு வேக விட்டு நம்ம காயை போட்டு கூட்டு வச்சுருவோம். சரிங்களா? இப்போ காய் நறுக்குவோம். ரெண்டாக நறுக்கணும். ஒவ்வொரு காயும் ரெண்டாக நறுக்கி போடணும் கூட்டுக்குன்னா. இதே நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா நாங்களாம் அம்மியை வச்சு இதில் நம்ம படி வச்சு நாங்கள் நசுக்குவோம். நசுக்குனா ரெண்டாக லைட்டாக அப்படியே விடும், லேஸாக விடும். அந்த மாதிரி செஞ்சு நம்ம வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கலாம். அப்படியும் வறுத்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம கூட்டு தான் வைக்க போகிறோம். நம்ம வச்சு நறுக்கி கூட்டு வைக்கிறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ காயை நறுக்கிடுவோம். இப்போ நம்ம பருப்பு வெந்துருச்சு. காயும் பாருங்கள், நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய சுண்டைக்காய். சரிங்களா? இந்த சுண்டைக்காய்க்கு பேர் கறி சுண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் இப்படி கூட்டு வச்சு சாப்பிட்லாம். இதே நீங்கள் வந்து மலைகளில் அப்புறம் காட்டுலலாம் கிடைக்கும் ஒரு சுண்டைக்காய். அது கசக்கிற சுண்டைக்காய். அதுதான் வத்தலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த சுண்டைக்காய்களை வந்து வத்தல் வைக்கலாம், குழம்பு வைக்கலாம். ஆனால் அதை வந்து இந்த மாதிரி கூட்டுக்கு வச்சிடாதீங்க. ரொம்ப கசப்பாக இருக்கும். அது யாரும் குழந்தைங்களாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த சுண்டைக்காய் நினச்சிடாதீங்க. இது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கறி சுண்டைக்காய். இதை தான் இந்த மாதிரி நம்ம வைக்கணும். சரிங்களா? நல்லாயிருக்கும். கறி மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த சுண்டைக்காய் பருப்பு போட்டாச்சு. லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு நம்ம வந்து வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிடுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம வைக்கிறது கூட்டு, குழம்பு வைக்கலை. நாம் வைக்கிறது கூட்டு வைக்கிறோம். சரிங்களா? அப்போது இது நல்லா வேகட்டும். வேக விட்டு நம்ம தாளிச்சுக்கிடுவோம். சரிங்களா? நம்ம காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருந்தேன். இப்போ என்ன காய்ஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போது கடுகுளுந்தம் பருப்பும் ஜீரகமும் போட்டிருக்கோம். அது நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வரமிளகாய் போடுவோம். காரத்துக்கு லைட்டாக வரமிளகாய். சரிங்களா? வெங்காயம் நல்லா வதங்க வச்சு வதங்கினோன்னா நம்ம வச்சுருக்க காய் எடுத்து அதில் போடுறோம். சத்த நேரம் நம்ம தாளித்து விட்டுருக்கிறது. அந்த காய்கறி நல்லா மிக்ஸ் ஆக விட்டு இறக்கி நம்ம சாப்பிட்லாம். சரிங்களா? இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுண்டைக்காய் நிறையா சாப்பிடுங்க. கிடச்சிச்சின்னா வாங்கி நிறையா சாப்பிடுங்க. நல்லா ரத்த விருத்தி ஆகக்கூடிய காய் சுண்டைக்காய். அதனால் எல்லாருமே நிறையா சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வறுத்தோ இல்லை கூட்டு வச்சோ சாப்பிடுங்க.
ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.